பிட்காயின் ஆல்காயின் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல கிராஷ் ஆயிட்டு இருக்கு. அது ஏன் அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபெடரல் மீட்டிங் நடந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்டு ட்ரம்போட டேரிஃப்னால வந்து பிட்காயின் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்லாம் வந்து ஒரு கரெக்ஷனுக்குள்ள போயிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான். இந்த ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே கம்மி பண்ணல, அது வந்து செப்டம்பர் மாதம் வந்து கம்மி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி அது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. இதனால மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா, மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸா வந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கண்டிஷனா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் வந்து மார்க் வந்து இப்போ எடுத்திருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் 4 சார்ட் முக்கியமா பார்க்க போறோம். டிக்கிங்களா, பிட்காயின் சார்ட், பிட்காயினோட டாமினன்ஸ், ஈத் சார்ட், அப்புறம் ஈத் பிடிசி, இது 4யும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் சார்ட். பிட்காயினோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து $130,000 இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து 1,12,000ங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஒரு போன மாதம், அதுக்கு போன மாதம் நான் சொல்லியிருப்பேன், 1,12,000ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாக இருக்கு, அதை உடைச்சாதான் மேலே போகும்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அது நல்ல சப்போர்ட்டாக வந்து இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்ல என்னையை பொறுத்த வரைக்கும், என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் 1,12,000 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து வந்து 1,30,000, ஏன்னா அங்கே நல்ல சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து 1,30,000 வந்து ஈஸியாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 30, அப்புறம் 1,50,000 வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னோட அடுத்த டார்கெட்டுங்கிறது வந்து 1,30,000. இப்போ கீழே வந்துச்சுன்னா வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்சா வந்து 1,07,000 இருக்கு. போன வாட்டி வந்து இந்த 50 டே உடைச்சி கீழே வரும் பட்சத்தில் அடுத்த ஒரு விக்கு மாதிரி கீழே கொடுத்துருக்கு 1 லேக். இது நம்ம வந்து ஓகே, இது வரைக்கும் வராது அப்படின்னு நம்ம ஷோரா சொல்லிட முடியாது. ஆனா இந்த லெவல்ல 1,12,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இது வந்து பேனிக் ஆக வேண்டிய கண்டிஷன் கிடையாது. இது வந்து அக்குமுலேட்டிங் டைமிங். மார்க்கெட் வந்து இப்போ அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கரெக்ஷன், ஹெல்த்தி கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. எத்திரியமா பை பண்றவங்க இப்போ பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிகமான வேல்ஸ் வந்து இப்போ எத்திரியத்தை பை பண்ணியிருக்காங்க. எரிக் ட்ரம்ப் கூட வந்து பை த டிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ திரும்பி ஈத்த பை பண்ணுங்க, பிடிசி பை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் பார்த்தலாம். பிட்காயினோட டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலி இதை வீக்லியில் வச்சுக்கலாம். வீக்லியில் வச்சிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த 60ங்கிற லெவல் இருக்குல்ல, நான் சொல்லியிருப்பேன் 60ங்கிற லெவலில் உடைக்காத வரைக்கும் ஆல்காயின் சீசன் கிடையாதுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். 60ங்கிற லெவல் வந்து 10 மந்த் மூவிங் ஆவரேஜ், அந்த லெவல் வந்து 0.5 லெவலில் வந்து 60ங்கிற லெவல் இருக்கும். என்னோட அடுத்த பேட்டர்ன் எப்படி போகும்னா, டாமினன்ஸ் வந்து இந்த 60லேருந்து அடுத்த இந்த 62.9 இந்த இந்த லெவலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் ட்ராவல் ஆகிட்டு அப்படியே வந்து கீழே விழுகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் 60க்கு வந்து டவுன் ஆகி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும். அந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிட்டு அழகாக இங்கே ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து விழுக ஆரம்பிச்சிடும், ஃப்ரீ ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த ஆல்காயின் மார்க்கெட்லாம் வந்து ஒரு அக்குமுலேட்டிங் ஆகிற டைமிங். இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு கேட்டால், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ க்ரீனாக மட்டுமே பார்க்கணுங்கிற சிந்தனையில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆவாங்க. அவங்க வந்து அவங்க ஹோல்டிங்ஸை எடுத்துட்டு வெளியே போவாங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி. அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து இன்னும் 60யை உடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு, 60யை உடைச்சுன்னா அடுத்து வந்து 55ங்கிறது வந்து 200 வீக் மூவிங் அவரேஜில் இருக்கிற லெவல். அந்த 55ங்கிறது முக்கியமான லெவல். 55 to 60ங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல் தான். ஃபர்ஸ்ட் 60யை உடைக்கணும், அடுத்து 55ங்கிற ரேஞ்சுக்கு வரும்போதே ஆல்காயின்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பீக் கொடுத்துரும். இங்கே பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ஒரே லெவலில் வந்து ஒரு சின்ன கிராச் உழுக சான்ஸ் இருக்கு. இது வந்து பிட்காயின் டாமினன்ஸுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து வந்து எத்திரியம் சார்ட். எத்திரியமோட ப்ரைஸ் வந்து $3,500 இருக்கு. நான் சொல்லியிருப்பேன், பிட்காயின் வந்து $4,000 மேலே போனால் தான் அஃபிஷியலான ஓஜி ஆல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எத்திரியம் வந்து இப்போ லாஸ்ட் 3 வீக்ஸாக வந்து ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்திருக்கு. எத்திரியம் நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு புல்லிஷ் கண்டிஷனாக இருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து, ஏன்னா பையிங் ப்ரெஷர் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏகப்பட்ட வேல்ஸ் வந்து எத்திரியத்தை வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க. அண்டு வந்து உங்களுக்கு வந்து எத்திரியம் வந்து ஆல்காயின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஆல்காயின்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு. எத்திரியம் வந்து அதில் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து சீக்கிரமாகவே ஒரு $4,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. எப்போ அந்த $4,000 உடைச்சிட்டு அடுத்தது வந்து $4,800 அந்த ரேஞ்சுக்குள்ளே போகுதோ, அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு அக்குமுலேட்டிங் ஆகுதோ, அப்போ வந்து ஆல்காயின்ஸ்லாம் வந்து நான் திருப்பி ரீகெயின் ஆகி நல்லா பீக் கொடுக்க சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுதான் வந்து எத்திரியம் சார்ட். நெக்ஸ்ட் எத்திரியம் பிடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு நல்ல, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல லோ எடுத்துட்டு இப்போ நல்லா புஷ் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட்ல இருக்கு.
என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த லெவல் ஆஃப் டைமிங்குள்ள வந்து எந்த டைமிங்னா, அடுத்த வருஷம் மார்ச் 2026 இல்ல அதுக்கு முன்னாடியே அந்த டைமிங்குள்ள வந்து 0.075 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ETH போறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப அதுவும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷன்ல இருக்கு. ஓவராலா மார்க்கெட் கண்டிஷன் பிட்காயின், எத்தீரியம் எல்லாம் ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன்குள்ள வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் 3 வீக்ஸா ஒரு புல் கண்டிஷன் கொடுத்தனால இப்போ ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் எடுத்திருக்கு. இது ஒரு பேனிக் ஆக வேண்டிய கண்டிஷன் கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து இது வந்து அக்குமுலேட்டிங் பண்ணலாமா? இப்போ ஆல்காயின்ஸ்லாம் அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து டாலர்ஸை கொஞ்சம் ஹோல்ட்ல வைங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ரிலேட்டடான காயின்ஸ், லேயர் 1 காயின்ஸ் இந்த மாதிரி டாப் ரிலேட்டடா ஏதாவது காயின்ஸ் இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிசிஏ பண்றதுங்கிறது ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். பட் எல்லா அமௌண்ட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிசிஏ பண்றதுங்கிறது ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. டெக்னிக்கலா எல்லாத்தையும் பத்தி நான் பேசியிருக்கேன். தமிழ் கிரிப்டோ டெக்கோட டெலிகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜ் 2க்கான லிங்க் கீழ இருக்கு. ஸோ மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.